அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2025 வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 29 நாட்களுக்கு தமிழ் வருடப்படி குரோதி வருஷத்தின் 9வது மாதம் மார்கழி மாதம், தனுர் மாதம் என்று சொல்வார்கள். மார்கழி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக பெயர்ச்சி இருக்கிறது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். மாத கிரகமான சூரியன் மார்கழி 1 முதல் 29ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மற்ற கிரகங்களை பார்க்கும்போது கன்னி ராசியில் கேது, கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் செல்கிறார். ரிஷபராசியில் குரு வக்கரம், மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி. சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து மார்கழி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மார்கழி மாதம் தட்சாயன புண்ணிய காலத்தின் இறுதி மாதம். தேவர்களுடைய இரவு பொழுதில் விடியற் காலை பேடை மாதம் என்று சொல்வார்கள். எல்லா கோயில்களிலும் காலை மாலை 2 வேளை சிறப்பு பூஜை நடைபெறும். ஆன்மீக மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு விடியற்காலையில் பெண்கள் நேரமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலமிடுவார்கள். கிராமப்புறங்களில் சங்கு ஊதுவார்கள். தனுர் மாத பூஜை, சொர்க்க வாசல் திறப்பு, போகி பண்டிகை, இறை பக்தி நிறைந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கும். மார்கழி மாத பொது பலன் பார்க்கும்போது நாட்டில் எல்லா தொழில் வேலையும் நன்கு வளர்ச்சி அடையும். பங்குச்சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் எல்லாமே விருத்தி அடையும். அத்தியாவசிய பொருட்கள் கட்டுக்குள் இருக்கும். விலை பெரிய அளவு உயர்வு இருக்காது. அரசியல் நிலைமை நன்றாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் ஓரளவு வளர்ச்சி இருக்கும். கம்ப்யூட்டர் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை 30 நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து கோயிலுக்கு சென்று திருப்பாவை அல்லது திருவெம்பாவை படித்து வர, திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரைவில் திருமணம் நடக்கும். இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும். மார்கழி மாதம் 25ஆம் தேதி பெருமாள் கோயிலில் மோகினி அலங்காரம் தரிசனம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் விலகி ஓடும். மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் வைகுண்ட வாசலை கடந்து வந்தால் வாழ்க்கையில் சொர்க்கம் கிடைக்கும். மார்கழி மாதம் 28ஆம் தேதி உப்பு தானம் செய்ய தொழில் ரீதியான பிரச்சனைகள், தொழில் மூலம் செய்த பாவங்கள் விலகும். மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ர தரிசனம் செய்தால் தொழில், வேலை, போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெரும்பாலும் மனிதனுடைய மனம் புத்துணர்ச்சியாக, உடலும் மனமும் நோயில்லாமல் வாழலாம். மார்கழி மாதம் மழை பலன் காணலாம். மழை கிரகமான சுக்கிரன் முதல் 15 நாட்கள் செவ்வாய் குரு பார்வையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு சனியுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வை வாங்குகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புயல் மழையும் வரும், பருவமழையும் பொழியும். கடலோர பகுதியில் பெரும்பாலும் கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காணலாம். ஸ்ரீ ரங்கா 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 என்று
ரங்கநாதரை வழிபட்டு பதிவை தொடங்கலாம். கன்னி ராசியின் அதிபதி புதன் வந்து 3வது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். புதனுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயம், பதற்றம், ஒரு விதமான தொல்லையிலிருந்து கன்னிராசி என்பர்கள் விடுபடுவீங்க. இந்த மார்கழி மாதம் தைரியம், தன்னம்பிக்கை கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். கம்ப்யூட்டரு, செல்போனு, தொலை தொடர்புகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், முதலீடு இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், மீடியேட்டர்கள் மீண்டும் வந்து உங்களுடைய தொழில் வேலை வந்து சூடு பிடிக்கும். தைரியஸ்தானத்திலே புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது புதிய நண்பர்கள் வழியில் கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வந்து 3ஆம் வீட்டில் புதனை வந்திருக்கும் போது மார்கழி 17 வரை உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். சுகஸ்தானமான 4வது வீட்டிலே மாதக்கிரகமான சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு விரையாதிபதி. 4ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது அவருடைய நேர் 7ஆம் பார்வை 10வது வீட்டின் மேல் உள்ள தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை மாறும். நல்ல வருமானம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயாருடைய உதவி, ஒத்துழைப்பு கிடைக்கும். 4ஆம் வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வழியில் அனுகூலம் உண்டு. மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், தேர்வு எழுதலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு விரையாதிபதி சூரியன் சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது வண்டி, வாகனம், வீடு, சொத்து பத்து வழியில் கொஞ்சம் செலவுகள் இந்த மாதம் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி, காய்ச்சல், இருமல், இப்படி வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரை 5வது வீட்டிலே சுக்கிரன், பிறகு வந்து 6வது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேரப்போகிறார். கவலை தீரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பளுக்கு முன்னோர்கள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. நேரம் கிடைச்சுன்னா குலதெய்வங்களுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. குரு செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல சந்தோஷம், ஒற்றுமை உண்டு. இறை அனுகிரகத்தின் மூலம் எவ்வளவோ காரியங்களை இந்த மாதம் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகி கொள்ளலாம், வெற்றி பெற்று விடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். மார்கழி மாதம் 15ஆம் தேதி 6வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்லும் பொழுது செல்போனு, கம்ப்யூட்டரு, வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் ஏதாவது ஒன்று பழுதாகி ரிப்பேர் பண்ணுற மாதிரியான நிலை ஏற்படும். பரபரப்பாக, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் வந்து பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா சனியுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் மார்கழி 15க்கு பிறகு முயற்சி செய்யலாம். 6ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் செல்லும்போது எதிர்பாலினவர்களிடம், ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் அசிங்க அவமானப்படக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே ராகு, 7ஆம் இடத்திலே கருநாக பாம்பு ராகு அமர்ந்திருக்கிறது. இன்னொரு 5 மாத காலம் உங்களுக்கு வந்து கலத்தரஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனைக்குள் பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசி சமாதானப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையை
நண்பர்களிடம் உறவினர்களிடம் வெளி வட்டாரங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. கன்னி ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். ராகு கேது ஒரு ராசியில் செல்லும்போது அந்த ராசி கிரகணம் நிழல் சூழ்ந்து விடும், ஒளி இழந்து விடும். கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது எல்லா வழியிலும் உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பற்றற்ற சந்நியாச நிலையை கன்னிராசி அன்பர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் இன்னொரு 5 மாத காலத்தில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். தொலை தொடர்புகள் வழியில் கன்னிராசி அன்பர்கள் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். ராகு கேது உங்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கிறார்கள். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே சனி புதன் வந்திருப்பது சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் வந்திருக்கும் போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பூர்வீகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை. எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடலில் தெரியாத நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு நோயை அகற்றி விடலாம். 6ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசிக்கு 9வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். பாக்கியத்திலே குரு வக்கரகதியில் இருக்கும்போது தந்தையாரிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ பேசும்போது கொஞ்சம் பணிவு வேண்டும். வாடா போடா அப்படின்னு இந்த மாதிரி எடுத்தெறிந்து பேசுவதை கன்னிராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். குடும்ப உறவுகளை விட்டு தனித்து இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். பாக்கியத்திலே குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவர் அஷ்டமத்தையும் இயக்குவார். திடீர் அதிர்ஷ்டம் பணவரத்து கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளும் கோளும் சாதகமாக இருக்கிறது. இதுவரை தைரிய வீரியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்திலும் சரி மனநிலையிலும் சரி ஒரு தைரியம் இல்லாத அமைப்பாக இருந்திருக்கும். அவர் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தொழில்ஸ்தானம் நன்றாக இருக்கிறது, லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறது. விவசாயம் பூமி மண் நிலம் சார்ந்த தொழில் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள், ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள், புரோக்கர்கள், கமிஷன் ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்கள் காரியங்களாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் உதவிகள் உண்டு. கன்னி ராசி என்பதற்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்கழி மாதம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். பெரும்பாலும் கவலை தீரும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.